வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன் செட்டு, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சில மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் பார்க்கலாம். ப்ரீவியஸாக வந்து நிறைய போட்டிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் டெலகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இதில் எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். 61 the decay constant for an atom making a transition from the first excited state to the ground state is 10⁻10 second inverse if the matrix element connecting the two states is increased by the factor 2. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, factor 2. What will be the new decay constant? ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் பார்த்துருப்போம் அப்படின்னா பெர்டர்பேஷன் தியரியில் இந்த டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பார்த்துருப்போம், அதாவது ஃபெர்மி கோல்டன் ரூல்லாம் பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகே கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி, நான் ஃபார்முலா எக்ஸாக்டாக சொல்ல, இந்த டிகே கான்ஸ்டன்ட் இஸ் ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் எலமெண்ட். ரைட்டா? அப்போ ஸ்கொயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்டர் வந்து எப்படி பாருங்க 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ 2 டைம்ஸ்னானது 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்? நமக்கு 4 கிடைக்கும். தெர்ஃபோர் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 4 × 10⁻10 செகண்ட் இன்வர்ஸ் அப்படிங்கிறதான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதர்வைஸ் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்களே கோத்ரூ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் 62 பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் ஏ என் டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கிறதுங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். ஏ மெட்டீரியல் வித் எலக்ட்ரான்ஸ் இன் டோனார் லெவல்ஸ் விச் மேபி தெர்மலி ப்ரொமோட்டட் டு தி கண்டக்ஷன் பேண்ட். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நமக்கு வந்து இன்டென்சிக் செமிகண்டக்டர் அண்ட் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் தெரியும். இந்த என் டைப் மெட்டீரியல் இஸ் நத்திங் பட் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர். மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கண்டக்ஷன் பேண்ட் இருக்கும், கீழே வந்து வேலன்ஸ் பேண்ட் இருக்கும். இப்போ கீழே நமக்கு வந்து என் டைப் செமிகண்டக்டர் அப்படி இருக்கும். மெஜாரிட்டி கேரியஸ் இஸ் எலக்ட்ரான். தெர்ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே செமிகண்டக்டர் வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுத்தா மட்டும் தான் நமக்கு மேலே வந்து எலக்ட்ரான்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். ப்ரொமோட் மீன்ஸ் இந்த கீழேருந்து மேலே கொண்டு போக முடியும். இது வேலன்ஸ் பேண்ட் வந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு கொண்டு போக முடியும். தெர்ஃபோர் இது வந்து பார்த்திங்கன்னா டோனார் லெவல், இட் வில் பி அக்செப்டர் லெவல். என்ன? சரி, அப்போ பாருங்கள். The electrons in the donor level which is maybe thermally promoted to the conduction band. அப்போ தெர்மலினானது எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா செமிகண்டக்டர்னால் என்னது ரூம் டெம்பரேச்சரில் அது வாட்டில் கிடக்கும், அதாவது இன்சுலேட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்குறோம். அந்த எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் ஆர் தெர்மல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் கெட் மூவ் டு தி அப்பர் லெவல். அது மீன்ஸ் கண்டக்ஷன் பேண்டு. கண்டக்ஷன் பேண்டுக்கு மூவ் ஆகணும் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு எலக்ட்ரிசிட்டி நடக்கும், அது ஒரு கண்டக்டராக மாறிடும். ஸோ அதான் சொல்ல வராங்க. என்னது? என் டைப் செமிகண்டக்டரில். சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். 63 பாருங்கள். The following diagram represents the gate formed by the suitable combination of two gates to other gates. What are the names of the individual gates 1, 2 and the combination gate அப்படிங்கிறதுங்க. ஆப்ஷன் 63 A is a correct one. That is a NOR, NAND, OR. ஃப்ரெண்ட்ஸ், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட், அதாவது இது வரைக்கும் மட்டும் பாருங்கள். இது வரைக்கும் மட்டும் பார்த்தீங்கன்னா நார் கேட் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள், இது மட்டும் பார்த்தீங்கன்னா நேண்டு கேட்டு. அப்போ இதோட காம்பினேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் கேட். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இது நார் கேட். நார்னது ஏ ப்ளஸ் இந்த ஹோல் பார் நம்ம கிடைக்கும் நாரில். அதே மாதிரி நேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்கிறத விட இன்வெர்ட் தான். அப்போ இப்படி கிடைக்கும், இப்படி வரும். அப்போ 2 பாருமே கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் வந்து ஏ ப்ளஸ் பின்னு கிடைக்கும், அதாவது ஏ ஆர் பி. தெர்ஃபோர் த காம்பினேஷன் கேட் இஸ் ஆர். அந்த தெர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 64 பாருங்கள். The resistivity of the pure silicon is 2300 ohm meter inverse. The mobilities of the electrons and holes in it are 0.135 and 0.048 meter square volt inverse second inverse respectively for electrons and holes. The electrons and holes concentrations are respectively அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் ஆக்சுவலாக அதை வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சில வேறு எதுவுமே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் டேரெக்டாக சில கான்செப்ட் ஒரே கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாக நம்ம வந்து இது மாதிரி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. என்ன கான்செப்ட்டுங்கிறத பாருங்கள். இந்த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் தி பியூர் சிலிக்கான் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் அப்படிங்கிற என்ன கொடுத்தாங்க? எலக்ட்ரான் ஹோல்ஸ் அப்படின்னாலுமே என்னது பார்த்திங்கன்னா அது செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்துடும். சரியா? அப்போ செமிகண்டக்டர்ஸில் நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணோம். ஒன்று வந்து இன்ட்ரென்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். எப்போ அட் ரூம் டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் ஹோல்ஸும் சரி எலக்ட்ரான்ஸும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும்.
அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும், கேரியர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா the resultant will be equal. Therefore option B is a correct one, that is 1.49 into 10 power minus 16 meter cube per meter cube and 1.49 into 10 power minus 16 per meter cube அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். இப்போ நம்ம வேறு என்ன ஃபார்முலா மூலமாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கண்டக்டிவிட்டிக்கான ஃபார்முலா நம்ம தெரிஞ்சு, கண்டக்டிவிட்டி சிக்மா ஈக்குவல் டு மியூ அப்படிங்கிறது மொபிலிட்டி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொபிலிட்டி வந்து ப்ரோட்டான் வச்சுக்கோங்களேன், இது ப்ரோட்டான் அப்படிங்கிறது ஹோல்ஸ் ஏட்டா மியூ ஹெச்னு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஏட்டா என்ஹெச் அப்படின்னா நம்பர் ஆஃப், அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ஹோல். அப்போ ஹோல் கான்சன்ட்ரேஷனையும் மொபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணணும். ப்ளஸ் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியூ இ அதாவது எலக்ட்ரான், அதே மாதிரி என்இ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ ஹோலாக வந்து பார்த்தீங்கன்னா இ அப்படின்னு வரும், அதாவது சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் டேட்டா. சரி, இதுதான் வந்து ஃபார்முலா. இதில் இந்த டேட்டாவை நம்ம இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிடும். இது நமக்கு தேவையில்லாத வேலை, டைம் ஆகும். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பியூர் அப்படிங்கிறது இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வேறு எதுவுமே மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நெக்ஸ்ட் 65 பாருங்கள். 65 வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். ஏன் வந்து இது நான் டேரெக்டாக ஆன்சர் சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 65க்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 நிமிஷம் வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க் நான் மேலே அந்த கொடுத்துருக்கேன் பாருங்கள், அது வரும். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள், இது முடிச்சுட்டு அதை போய் பாருங்கள். இந்த கொஷனுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக செப்பரேட்டாக ஒரு 8 மினிட் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் 66 பாருங்கள். A silicon PN junction diode has a built-in potential barrier of 0.65 volts. If the acceptor impurity concentration is doubled, the new barrier potential will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை some constant KT divided by E is equal to 0.025 electron volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபார்முலா பாருங்கள். V built அப்படின்னா பில்ட்-இன் வோல்டேஜ் is equal to KT divided by E into ln means there is a natural logarithm of NA ND divided by NI square. NA அப்படிங்கிறது acceptor concentration, ND அப்படிங்கிறது donor concentration and divided by NI square அப்படிங்கிறது intrinsic carrier concentration. NI square அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, NA NDயும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கக்கூடியது தான். அது ரூட்டுக்குள்ளே, இந்த NI மட்டும் வேணால் அது ரூட்டுக்குள்ளே போயிடும், நோ ப்ராப்ளம். இது ஆல்ரெடி நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் நடத்தல டீட்டெயில்டாக பார்த்துருக்குறோம். சரி, இதில் பாருங்கள். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, அக்செப்டாரோட கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்போ டபுள் ஆயிடுச்சுன்னா புதுசாக கிடைக்கக்கூடிய பொட்டன்ஷியல், அதாவது பில்டின் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறாங்க. ஆனால் கிவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிவனில் வந்து பார்த்தீங்கன்னா 0.65 வோல்ட் நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ புதுசாக வந்து டபுள் டைம் ஆகும்போது என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் இந்த என்ஏவுக்கு அந்த இருக்குல்ல, அந்த என்ஏக்கு பதில் 2 times ஆஃப் என்ஏ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2 மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு வச்சுக்கோங்கன்னா இந்த ஒரிஜினல் வேல்யூஸ் நமக்கு கிடச்சிடும். அந்த ஒரிஜினல் வேல்யூ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பில்டின் வோல்டேஜுக்கு ஈக்குவல் ஆனது. சரியா? சரி, இப்போ பாருங்கள். அப்போ பாருங்கள், நியூ பில்டின் வோல்டேஜ் KT டிவைட் பை E இன்ட்டு நேச்சுரல் லாகிரிதம் 2 times ஆஃப் NA ND டிவைட் பை NI ஸ்கொயர். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், அந்த லாகில் இருக்குங்கிறதுனால அதாவது டிவிஷனில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால 2 மட்டும் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ நம்ம ரிமைனிங் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த KT இங்கேயும் மல்டிப்ளை பண்ணணும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போதாவது இந்த இதில் மட்டும் இதில் நம்ம இந்த டைமில் மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேல்யூ நமக்கு கிடச்சிடும். சரியா? அப்போது என்ன பாருங்கள், அந்த V பில்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.65 அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, அதை நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. அப்போ இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து KT டிவைட் பை E அப்படிங்கிறது 0.025 எலக்ட்ரான் வோல்ட்டு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த log 2ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.6931. இது நம்ம ஆல்ரெடி நம்ம நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லேயே அந்த டிகே கான்ஸ்டன்ட் படிக்கல, log 2 டிவைட் பை, அதாவது ஆவரேஜ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹாஃப் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 0.6, அதாவது ln 2 டிவைட் பை லேம்டான்னு போட்டிருப்போம். அதில் அந்த வேல்யூ தான், வேறு ஒன்றும் இது மனப்பாடமாக எழுதிக்கலாம். அப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 0.67 வோல்ட் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். அது இன்னும் இன்க்ரீஸ்டு, புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இது இன்க்ரீஸ்டு. சரி, இன்னும் நெகட்டிவ் டேர்மில் வரல, ஸோ இது இன்க்ரீஸ்டு அபவுட். நெக்ஸ்ட் பாருங்கள் 67. In the experimental determination of the ratio E divided by K, that is E அப்படிங்கிறது electronic charge and K is the Boltzmann constant, using a transistor, the current I is measured as a function of temperature. Then அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் 67 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் a correct one, that is a plot of log I. I அப்படிங்கிறது என்ன கொடுத்துருங்க அப்படின்னா இந்த கரண்ட்டு. அப்போ log I versus 1/t is made up of the gradient straight line and slope of which gives the
ரெக்வயர்ட் ரேஷியோ. இது தெரிஞ்சுக்கோங்க. இது நீங்கள் உங்களுக்கு ஃபர்தராக தகவல்னா நீங்கள் கொஞ்சம் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் 68 பாருங்கள். ஏ மாட் 10 கவுண்டர் ரெக்வயர்ஸ் ஏ மினிமம் ஆஃப் ஹவு many ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். சரி, ஏதாவது ஒரு டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா ஹவு many ஃப்ளிப் ஃப்ளாப் நமக்கு தேவைன்னா ஒரே ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப் தேவை. இப்போ 4 பிட்டை ஸ்டோர் பண்ணால் நமக்கு 4 தேவை. ரைட்டா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் n, அதாவது 2 பவர் n அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? அப்போ பாருங்கள் 2 பவர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது, மாடு 10 அப்படிங்கிறது இருக்குது. ரைட்டா? அப்போ 68 வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். வந்து டிசே 4 அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 4. ஏன்னா 2 பவர் 4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குமா 2 4 16 கிடைக்கும் நினைக்கிறேன். அப்போ 16 கிடைக்கும். அப்போ 16 அப்படிங்கிறது எதுக்கு வரும் பார்த்தீங்கன்னா இந்த 10க்குள்ளே வந்துடும். சரியா? சரி, அதாவது அந்த 10 அப்படிங்கிறது 16க்குள்ளே வந்துடும். ரைட்டா? அப்போ நம்ம பிரச்சனை. இப்போ இதே 3 போட்டால் பார்த்தீங்கன்னா 8ன்னு வந்துடும். அப்போ 8 அப்படிங்கிறது நமக்கு வராது. ஏன்னா வந்து 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம்னா 8 வரைக்கும் கவுண்ட் பண்ணால் அது செல்லாது. ரைட்டா? அப்போ 16 வரைக்கும்னா பிரச்சனை இல்லை, 10 கவுண்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ அதனால் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 69 பாருங்கள். எ சோர்ஸ் ஃபாலோயர் இஸ் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தட் இஸ் 69 இஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் எ காமன் ட்ரெயின் ஆம்ப்ளிஃபையர் வித் யூனிட்டி கெயின். வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம எமிட்டர் ஃபாலோயர் தான் சொல்லுது. ரைட்டா? எமிட்டர் சோர்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணும், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? யூனிட்டி கெயின். நெக்ஸ்ட் பாருங்கள் 70. determine the output frequency for a frequency division circuit that contains 12 flip-flops with an input clock frequency of 20.48 MHz அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம பிஜிடிஆர்பிலலாம், சாரி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன். ஏன்னா பிஜிடிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் நமக்கு இல்லை, அதில் உண்டு நமக்கு பாலிடெக்னிக்கில். அதில் பாருங்கள். சரி, இப்போ பாருங்கள் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி. அவுட்புட் ஃப்ரீக்வன்சி பாருங்கள். இந்த அவுட்புட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 20.48 MHz டிவைடட் பை 2 பவர் 12. ரைட்டா? ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 20 என்ன கொடுத்துருங்க, இந்த இன்புட் கிளாக் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20.48 MHz இருக்குது. அதை என்ன பண்ணியிருக்கோம், என்ன இருக்கு பாருங்கள், கண்டெயின்ஸ் 12 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ். 12 அப்படிங்கிறது நம்ம டேரெக்டாக போட முடியாது. 12 அப்படிங்கிறது 2 பவர் 12 போடணும். அப்போ டிவைடட் பை, அதாவது 20.48 டிவைடட் பை 2 பவர் 12. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண அப்ராக்சிமேட்டாக கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5 kHz அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ நான் வந்து ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஒன். தட் இஸ் 5 kHz. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் 71 பாருங்கள். A 12-bit ADC analog to digital converter is used to digitalize analog signals of amplitudes lying in the range from 0 to 10 volt. Want digital output will an analog input of 3.004 volt correspond to அப்படிங்கிருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், கிவனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்களேன். ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 பிட் அப்படின்னு இருக்குது. ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 3.004 வோல்ட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10 வோல்ட் வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த அந்த ஏடிசி அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டில் ஒரே ஒரு ஃபார்ம்லாம் நமக்கு எப்படி பார்த்தாலும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதுமானது. அதாவது நான் எழுதியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், அனலாக் சிக்னல் ஈக்குவல் டு அனலாக் சிக்னல் அப்படிங்கிறது எதர் இன்புட் ஆர் அவுட்புட் நமக்கு தேவையானது எடுத்துக்க வேண்டியதான். நான் ஜென்ரலாக எழுதியிருக்கிறேன். சரியா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்னு வரும். நமக்கு அது நம்ம ஜென்ரலாக இருக்குங்கிறதான் எடுத்துருக்கேன். ரைட்டா? அனலாக் சிக்னல்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிஜிட்டல் சிக்னல். ரைட்டா? அனலாக் சிக்னல்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டிஜிட்டல் சிக்னல். வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? இதில் கே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஃபேக்டர். அந்த கே அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது. கே ஈக்குவல் டு v டிவைடட் பை 2 பவர் n -1 அப்படிங்கிறது தான் என்னது பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக நடிமட்டிய ரெசல்யூஷன் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ரெசல்யூஷனுக்கு இதே ஃபார்மேட் தான், வேறு ஒன்றுமே மாற்றம் கிடையாது. ரைட்டா? சரி, அப்போ டிஜிட்டல் அவுட்புட் பாருங்கள், நமக்கு வேணுங்கிறது கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் சிக்னலோட டீட்டெயில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஜிட்டல் அவுட்புட் ஈக்குவல் டு அனலாக் சிக்னல் டிவைடட் பை கே. ரைட்டா? அப்போ அனலாக் சிக்னல் பாருங்கள் 3.004 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கே அப்படிங்கிற அந்த 10 அப்படிங்கிறது வோல்டேஜ். அந்த வோல்டேஜ் வந்து நம்ம அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க 0 to 10 வோல்ட் அப்படின்ட்டு. அப்போ 10 டிவைடட் பை 2 பவர் 12 -1. நீங்கள் அந்த 2 பவர் 12 -1 போட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கி வரும் ஆன்சர். எப்பயுமே ஆக்சுவலான ஃபார்முலா இதுதான். சில சம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவர் 12 மட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் 2 பவர் 12 -1 போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நியராக ஆன்சர் வரட்டு. இதெல்லாம் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1230 வரும். இந்த 1230 அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ், நியூமெரிக்கல் நம்பர்ஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அனலாக் நம்பர். ஆக்சுவலாக அது பயன் சொல்லுவாங்கன்னா டெசிமல் நம்பர். இப்போ வாய்க்கிலே நுழைய மாட்டேங்குது. டெசிமல் நம்பர். இது என்ன பண்ணணும், வந்து பைனரியாக மாற்றணும். அப்போ மாற்றினா பாருங்கள் எப்படி கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். சரி, ரைட். நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்கள்,
72 பாருங்கள், a Zener diode is usually used. ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் a correct one, that is to obtain a stable reference voltage. Friends, a Zener diode used we can use it as a voltage regulator, அதாவது voltage stabilizer. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்டேபிள் அப்படின்னு வந்துச்சுனாலேயும் Zener diode நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இதே இது நம்ம டயோடு, ஆர்டினரி டயோடு, பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னா அது ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறதான் meaning. Next 73 பாருங்க, one of the following types of filters has a bandwidth equal to its cutoff frequency is nothing but a low pass filter. Right? Low pass filter. Low pass filters only low frequency மட்டும் allow பண்ணும், high frequency stop பண்ணும். high passனா அதுக்கு ஆப்போசிட்டாக கையை allow பண்ணும், low பேண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பேண்ட் ரிஜெக்ட் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பேண்டை மட்டும் ரிஜெக்ட் பண்ணணும், பேண்ட் பாஸ்னா ஒரு பர்டிகுலர் பேண்டை மட்டும் அலோவ் பண்ணணும். இதெல்லாம் ஈஸி தான். நெக்ஸ்ட் ஃபைனலாக பாருங்கள் 74 பாருங்கள், இஃப் த வேல்யூ ஆஃப் தி ரெசிஸ்டர் RF இன் அன் ஆவரேஜிங் ஆம்ப்ளிஃபையர் சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு தி வேல்யூ ஆஃப் ஒன் இன்புட் ரெசிஸ்டர் டிவைடட் பை தி நம்பர் ஆஃப் இன்புட்ஸ், த அவுட்புட் வில் பி ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டுறாங்க. 74 வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் a correct one, that is inverted average of the input. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 74க்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஆவரேஜிங் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மிங் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய ஒரு கரலரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இந்த சம்மிங் ஆவரேஜிங் ஆம்ப்ளிஃபையர் என்னன்னு மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வோல்டேஜ் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆவரேஜ் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது VA VB VC அப்படின்னு 3 வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னா அதை வந்து VA ப்ளஸ் VB ப்ளஸ் VC டிவைடட் பை 3, ஏன்னா 3 வோல்டேஜ் கொடுக்கறதுனால அதை ஆவரேஜ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜிங் ஆம்ப்ளிஃபையரோட ஃபங்க்ஷன். இதுக்கான நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் பாருங்கள் 75. An amplitude modulated waveform has at its maximum 100 V peak to peak, means peak to peak, right? VPP and the minimum 40 volt PP. What is the modulation percentage அப்படிங்கிறாங்க. Modulation percentage is nothing but a modulation index, right? Modulation index கண்டுபிடிச்சா மல்டிப்ளைடு பை தி 100 போட்டாலும் நமக்கு வந்து பர்சன்டேஜில் கிடச்சிடும். இதற்கான ஆன்சர் பார்க்கலாம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மாடுலேஷன் இண்டெக்ஸ் வி நோ தட் எம்ஸ் ஈக்குவல் டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வோல்டேஜ் டிவைடட் பை மாடுலேட்டட் வேவ்னு சொல்லுவோம். கேரியர் வேவ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிக்னலை வந்து அப்படியே அனுப்ப முடியாது, கேரியர் வேவில் வச்சு தான் அனுப்புவோம். மாடுலேட்டட் வேவ்னா அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்லுவோம்னா மாடுலேட்டட் வேவ் அப்படின்ட்டு. சரி, அப்போ பாருங்கள் Vmax டிவைட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வேவுக்கான இந்த இருக்குல்ல இந்த மேலே இருக்கிற டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா கேரியர் வேவுக்கான உள்ளது. ஆனால் டிவைடட் பை 2 வந்துச்சுன்னா அது கேரியர் வேவ். அதேமாதிரி இதுக்கு டிவைடட் பை 2 வந்துச்சுன்னா அது வந்து இது மாடுலேட்டட் வேவ். ரைட்டா? அப்போ ஸோ அதனால் வந்து பார்த்துக்கணும். அப்போ ரெண்டுமே நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், மாடுலேஷன் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா Vmax மைனஸ் V மினிமம் டிவைடட் பை Vmax ப்ளஸ் V மினிமம் சீக்குவல் டு, இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிங்க. அப்போ சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 3 டிவைடட் பை 7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இது 3 டிவைடட் பை 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாடுலேஷன் இண்டெக்ஸ் ரைட்டாக நம்பரில் கிடைக்கும். எப்பயுமே மாடுலேஷன் இண்டெக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும், ஏன்னா 1 அல்லது கீழே தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள், இதை வந்து நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 43% அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதனால் ஆப்ஷன் பி இஸ் கரெக்டாக வந்துட்டா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.